குட் மார்னிங் மேம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மை கேம்பஸில் எப்படி அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஹோம்ஒர்க் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் நோ மை கேம்பஸ் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லிங்க்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆப்போடக்கு வந்துடும். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு காமிக்கும். ஓப்பன் பண்ணோடனே உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் கோட், யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்னு தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாஃபோட இதை லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து உங்களோட ஸ்கூல் கோடு, யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே உங்களோட ஹோம் பேஜில் உங்களோட ப்ரொஃபைல் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன், பர்த்டே அண்டு சர்க்குலர் அண்டு வாய்ஸ் கால்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லோட் ஆகும். கீழே டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த வியூ ஆப்சன்டீஸில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் லோட் ஆகும். கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட் லோட் ஆகும். அது யார் ஆப்சன்டீஸோ அவனை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் டேனா ஃபுல் டே, ஆஃப் டேனா ஆஃப் டே வந்து ஃபோர்நூன் ஆஃப்டர்நூனுங்கிற 2 கான்செப்ட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் எந்தெந்த கிளாஸ் போகிறீங்களோ அந்த கிளாஸஸ் மட்டும்தான் லோட் ஆகும். ஸோ கிளாஸ் டீச்சருக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கும். சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் ஆப்சண்ட்டோ அவனை மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆப்சண்ட்டான ஸ்டூடெண்ட் மட்டும் ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அவனை மட்டும் செலக்ட் பண்ணி ஒருவேளை தப்பாக போட்டிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆப்சன்டீஸ். இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்டெண்டன்ஸ் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான ஸ்டூடெண்ட்டை ஆப்சன்டீஸ் யார் ஆப்சன்டீஸோ அவனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் என்ட்ரி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெகுலர் வைஸாக எப்படி ஹோம்ஒர்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் வைஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் 2 கான்செப்ட் இருக்குது. கிளாஸ் டீச்சர்ஸ் அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு இங்கே இடத்துல டைப் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் சேம் ப்ராசஸ். அவங்களோட கிளாஸு, அவங்க எந்த சப்ஜெக்ட் போகிறாங்க, தென் நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. இமேஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வச்சுக்கலாம். கேமரானா கேமராவில் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து கீழே சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு வியூ ஹோம்ஒர்க்கில் நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதைப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 1 by 1 வந்து பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் ஒர்க்கு, இந்த 2 ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் ஸ்டூடெண்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.